அடுத்து 50 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் அவர்களின் சதவீதங்களை காண்க அப்படின்னு இருக்கிறது. சரியா? மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 50 மாணவர்கள் இருக்காங்க. அதில் எத்தனை மாணவிகள் இருக்காங்க? 28 மாணவிகள் இருக்காங்க. எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 22 மாணவர்கள். இவங்க 2 பேருடைய பர்சன்டேஜ் எவ்வளவு? 50 அப்படின்றது என்னது? ஓகே, மொத்தம். இப்போ முதல்ல மாணவர்கள் கண்டுபிடிப்போம். சரியா? 50 மொத்த மாணவர்கள். இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்க போறோம்? மாணவர்கள் கண்டுபிடிக்க போறோம். மாணவர்கள் எத்தனை பேர்? மாணவர்களை கண்டுபிடிப்போம். 22 பேர் இருக்காங்க. சரியா? இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டுப்போம். சரியா? அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 2 டைம் போகுமா? 44% அளவுக்கு மாணவர்கள் இருக்காங்க. இப்போ அந்த 50 100% மாற்றிட்டோம் அப்படின்னா, சரியா? 50 100% மாற்றிட்டோம். இதில் மாணவர்கள் 44%னா மாணவிகள் எத்தனை பேர் இருப்பாங்க? 56%. சரியா? இது ஒன்றை கண்டுபிடிச்சாலே நம்ம இன்னொன்று போடுறோம். சரியா? இப்போ ஒருவேளை மாணவர்கள் கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம்? அதே 2 கிடைக்கும், 56 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மீதி வந்து மாணவிகள் தான் 44% அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சரியா? அப்போ யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாலே போதுமானது. சரியா? இந்த சமயம் யாருக்கு புரியல? யாருக்கு புரியல? மொத்தம் இருக்கிறவங்கள கீழே போட்டுக்கணும், நமக்கு தேவைப்படுறவங்கள மேலே போட்டுக்கணும். பர்சன்டேஜ் அப்படின்றதுனால இன்ட்டு 100 போடுவோம். சரியா? மறக்கக்கூடாது இந்த ஸ்டெப். அடுத்து, ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரி, அப்போ மொத்தம் இருக்கிறது என்ன, அவங்க கேள்வியாக கேட்கறது என்ன? இன்ட்டு 100%. சரியா? மொத்தம் வந்துட்டு 560 மாணாக்கர் மொத்தமாக வந்து இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. அதில் 320 பேர் வந்துட்டு சிறுவர்கள். 320 பேர் வந்துட்டு சிறுவர்கள். சரியா? நமக்கான யாரை கேட்குறாங்க? சிறுமிகள் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? மொத்தம் இருக்கிறதே 560 பேர். அப்போ இதுல இருந்து நம்ம 320 கழிச்சிட்டோம் அப்படின்னா சிறுமிகள் கிடைச்சிடும். கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைச்சது? உங்களுக்கு 240 கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 560 பேர்ல இந்த 240 சிறுமிகள்னா எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ என்ன செய்யணும்? 560 அப்படின்றத கீழே போட்டுக்கணும், 240 அப்படின்றத மேலே போட்டுக்கணும். பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க சொல்றதுனால இன்டூ 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். சரியா? 1 டைம் போகும். இது ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடும். சரியா? அடுத்து 8ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 8 24, 7 8 56 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 300/7 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணுறப்ப 3 டைம்ஸ் போடலாமா? 21. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? சரி, 4 டைம்ஸ் போடலாம், 28 கிடைக்கும். ரிமைனிங் 20 கிடைக்கும். 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 14 கிடைக்கும், 6 கிடைக்கும். இப்போ இது எப்படி எழுதலாம்? QRD ஃபார்மெட்டில் எழுதுமா? Q வந்து என்னது? 42. R வந்து எவ்வளவு? 6. D வந்து எவ்வளவு? 7. 42 6/7% அப்படின்றது அந்த சமன்பாடு. சரியா? 42 6/7%. யாருக்கு புரியல? யாருக்கு புரிஞ்சிச்சா? ஓகே தானே? அடுத்து, பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா பின்னத்தையும் என்ன பண்ணணும்? பர்சன்டேஜா மாற்ற சொல்லுங்க. ஒரு நம்பரை பர்சன்டேஜா மாத்துங்கன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? இன்டூ 100%. லாஸ்ட் பண்ணுங்க. முதல் 2 கணக்கு நான் சால்வ் பண்ணவா? 36 / 50 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை பர்சன்டேஜில் மாற்ற சொல்லிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். 1 டைம் போகும், 2 டைம்ஸ் போகுமா? அப்போ 36 72% அப்படின்றது முதல் கணக்கு. ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 81 / 30 இன்ட்டு 100%. அதே மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். 1 டைம் போகும், 2 டைம்ஸ் போகுமா? ரிமைனிங் வந்து 2 இருக்கும், 7 டைம்ஸ் போகும். அப்போ 27 × 10 கிடைக்கும். அப்போ 270% அப்படின்றது ரெண்டாவது கணக்குடைய ஆன்சர். மூணாவது கணக்கு செய்யுங்க. 42/56. இதை எப்படி மாற்றலாம்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யுங்க. மூணாவது கணக்கு செஞ்சுட்டு ஆன்சர் சொல்லுங்கள். மூணாவது கணக்கு ஒரு ஆன்சர் என்னது? 75. 75 வருதா? தேர்ட் 75. ஓகே, வெரி குட். அடுத்து 4th சம் வந்துட்டு இதான சரிங்க. இது வந்து 2 1/4 கலப்பு பின்னம். சரியா? 2 1/4 இது எழுதிக்கணும். அதே
மாதிரி இது 1 3/5. சரி ஓகே. ஃபோர்த் சம் கவனிங்க. 2 1/4 அப்படின்னா எப்படி எழுதலாம்? 2 1/4 என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். அப்போ 8 + 1 எவ்வளவு? 9/4ன்னு கிடைக்கும். இதை பர்சன்டேஜில் மாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணணும்? 100% அப்படின்னு சொல்லி போடுவோம். இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 25% கிடைக்கும். 9 25 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 25 100. அப்போ 2 4 இருக்கும், அப்படி தானே? அப்போ 200 + 25 225% அப்படின்றது கிடைக்கும். சரியா? அடுத்து 1 3/5. அப்போ 1 3/5 இருக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். அப்போ 5 + 3 வந்து எவ்வளவு? 8/5 × 100 சொல்லி போட்டுக்கிறோம். கேன்சல் பண்ணோம்னா இது 20. 80 × 20 எவ்வளவு? 160% அப்படின்றது ஆன்சர். சரியா? எல்லாருக்கும் வந்துருச்சா? அடுத்த சம் கவனிங்க. இனியன் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல சொன்னோம், ஒரு டசன் அப்படின்னா அதில் எவ்வளவு இருக்கும்? 12 நம்பர்ஸ் இருக்கும். சரியா? 12 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ 5 டசன் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? அதில் 60 முட்டைகள் இருக்கும், அப்படி தானே? ஒரு டசனுக்கு 12னா 5 டசனுக்கு 60 முட்டைகள் இருக்கும். அப்போ மொத்தம் இருக்கிறது 60 முட்டை. அடுத்த லைன் என்ன சொல்கிறாங்க? இதுவரை கண்டுபிடிச்சோம். 5 டசன் முட்டைகளை வாங்கிட்டேன், அதாவது 60 முட்டைகள் வாங்கிட்டேன். அதில் 10 முட்டைகள் கெட்டுருச்சான். 60ல் 10 முட்டை கெட்டுருச்சு அப்படின்னா அப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 50 முட்டைகள் இருக்கும். சரி, 50 முட்டை தான் நல்ல முட்டை. கெட்டு விட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. அப்போ எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? 50 தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மொத்தம் எவ்வளவு? 60. அப்போ 60 மேலே போடணுமா கீழே போடணுமா? கீழே போடணும். 60 கீழே போடணும். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? 50 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ அதை மேலே போடணும். × 100 அப்படின்னு சொல்லி போடணும். சரி, அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கட் ஆயிரும். இங்கே 3 டைம்ஸ் போகும். இங்கே 25 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 250/3 அப்படின்றது கிடைக்குமா? 250/3 கிடைக்கும். 8 டைம்ஸ் போகுமா? ரிமைனிங் 3ன்னு சொல்லி வரும். ரிமைனிங் 1. அப்போ 1/3. 83 1/3% அப்படின்றது ஆன்சர். 83 1/3%. சரியா? ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48% ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை குறிக்கும் பின்னம் எது? ஈஸியாக சொல்லுங்க. சரியா? ஒரு தேர்தல் நடக்குது. அந்த எலெக்ஷனில் 48% வந்து ஒருத்தர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ அதை என்ன சொல்கிறாங்க? பின்னத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் என்ன சொல்கிறாங்க? பின்னத்தில் சொல்லுங்கள், பர்சன்டேஜில் எனக்கு வேண்டாம், பின்னத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் என்ன மீனிங்கு? அவ்வளோதான். அதை போட்டாலே ஆன்சர் கிடைக்கும். போடுங்க. ஏன் அப்போ வந்துட்டு 48/100ன்னு சொல்லி போடுவோம், அப்படி தானே போடுவோம். அப்போ கேன்சல் பண்ணோன்னா என்ன கேன்சல் பண்ணலாம்? 4ஆல் கேன்சல் பண்ணோமா? 1 2. அடுத்து 2ஆல் 8, மீதி 2 இருக்கும். 5 டைம்ஸ் போடும். சரி, அடுத்து 12/25 இருக்கு. 12/25 தானே வருது. இதுக்கு என்ன மீனிங்கு? இது என்ன சொல்கிறாங்க? 48% சொல்கிறாங்க. நம்ம கண்டுபிடிச்சதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு தேர்தலில் எவ்வளவோ பேர் வந்து ஓட்டு போடலாம். அது கீழே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை குறிக்கும். இது கீழே இருக்கக்கூடிய மொத்த மக்களை குறிக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? 25 ஓட்டுக்கு அவர் 12 ஓட்டு வாங்கியிருக்காரு. மொத்த ஓட்டு எவ்வளோ நாள் இருக்கலாம். ஆனால் 25 ஓட்டுக்கு சராசரியாக எடுத்தோம்னா 25 ஓட்டுக்கு 12 ஓட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம உலக அளவில் சொல்லுவாங்கள்ல, 4 உலகத்தில் இருக்கக்கூடிய காமனை ரேண்டமாக மக்களை பிக் பண்ணுறோம் அப்படின்னா 4 பேரில் ஒருத்தர் வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மொத்த ஓட்டு எவ்வளோ வேணா இருக்கும். ஆனால் அந்த 25 ஓட்டில் 12 ஓட்டு கண்டிப்பாக யாராக இருக்கணும்? அவர் ஜெயிச்சவர் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 25 ஓட்டில் ஜெயிச்சவர் வந்துட்டு 12 ஓட்டு வாங்குவார். அப்படி 25 ஓட்டாக பிரிச்சோம்னா சரியா? அதான் சொல்கிறாங்க. அப்போ பின்னம் வந்து என்னது? 12/25. இன்னும் வந்து இது எளிமையாக சொல்லணும்னா 48/100ன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 ஓட்டு இருக்குது அப்படின்னா அந்த 100 ஓட்டில் 48 ஓட்டு அவர் வாங்கின ஓட்டார். 200 பேர் இருந்தாங்க அப்படின்னா 200 ஓட்டில் 96 ஓட்டு அவர் வாங்கினதா இருக்கு. ரஞ்சித்தின் மாத வருமானம் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்க. சரியா?
இந்த கணக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 25% அப்படின்னா என்ன மீனிங்கு? 25 டிவைடட் பை 100 இருக்கும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? 1/4 மாதிரி 1 டைம் போவோம், இது 4 டைம் போவோமா, அப்போ 1/4. அப்போ 25%க்கு பதிலாக நம்ம என்னவும் போட்டுக்கலாம், 1/4 போட்டுக்கலாம். 50% அப்படின்னு என்ன மீனிங்கு? 50/100. அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 75% அப்படின்னா என்ன மீனிங்கு? 3/4 கிடைக்கும். சரியா? 75/100 போடுவோம், அதை கேன்சல் பண்ணால் 3/4 அப்படின்றது கிடைக்கும். சரி, இதெல்லாம் மீனிங். இது ஒரு டைப், இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு எண்ணினுடைய 100% அப்படின்றது அந்த எண்ணாவே இருக்கு. சரியா? ஒரு 1000 ஒரு நம்பர் இருக்குது, 1000ஓட 100% எவ்வளவு? அதே நம்பர் தான், 1000 தான் வரும். இப்போ இந்த 1000ல் 50% அப்படின்னா என்ன செய்யணும்? இதில் பாதி எவ்வளவு? 500ன்னு சொல்லணும். இதில் 25% எவ்வளோ சொல்லணும்? 250. சரியா? இதில் பாதி, 50ல் பாதி. சரியா? இப்படியே இருந்தோம். இப்போ இன்னொன்று 10% எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு எண்ணினுடைய 10% அப்படின்றது லாஸ்ட்டில் இந்த 1000 எடுத்துக்கணும். இதில் 10% அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 100ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஒரு எண்ணினுடைய 10% கண்டுபிடிக்கணும்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சா 10 கிடைச்சிடும். 1% கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10 அப்படின்றது கிடைக்கும். சரியா? அப்போ ஒரு எண்ணினுடைய 10% கண்டுபிடிக்கணும்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 1% கண்டுபிடிக்கணும்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். சரியா? அப்போ 500ன்ற நம்பருக்கு 10% எவ்வளவு? 50. 500ன்ற நம்பருக்கு 1% எவ்வளவு? 5. சரியா? அதுதான் சொல்லணும். சரியா? அந்த 500ன்ற நம்பருக்கு ஒரு 10% எவ்வளோ சொன்னீங்க? 50 சொன்னீங்க. 5% அப்போ எவ்வளோவா இருக்கும்? 10% 50னா 5% எவ்வளோ இருக்கும்? 25 இருக்கும். 10ன்றது 50, அப்போ அதில் பாதி தானே 5%, அப்போ 25ன்னு இருக்குது. சரியா? இதை ஞாபகம் வச்சு. சரி, இப்போ இந்த சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சம்பளம் பாருங்க, 7500ஓட 25% சேமிக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளோ தொகையை சேமிக்கிறாருன்னு சொல்றாங்க. 7500ல் எவ்வளோ சேமிக்கிறாரு? 7500ல் 25% சேமிக்கிறார். அப்படி தானே? அப்போ இந்த 7500 இன்ட்டு 25/100ன்னு போடலாம். வேற என்ன போடலாம்? 1/4ன்னு போடலாம். சரியா? 1/4 போடலாம். என்ன கேன்சல் ஆகும்? 1 டைம் போகுமா, அடுத்து 8 டைம்ஸ் போகுமா, அடுத்து 7 டைம்ஸ் போகுமா, அடுத்து 5 டைம்ஸ் போகும். அப்போ 1875 அப்படின்றது தான் இந்த சமக்குரிய ஆன்சர். 1875. புரிஞ்சுதா? ஓகே தானே? அதாவது 7500ல் 4ல் ஒரு பங்கு சேமிக்கிறார் அப்படின்றத வேணும். சரியா? 25%னா எவ்வளவு? 1/4 தானே? அப்போ 4ல் 1% அப்படின்றத கண்டுபிடிக்கும். தென்றல் தனது வருமானத்தில் 4ல் ஒரு பங்கை சேமித்தால் அதன் சதவீதத்தை காண்க. இது உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் படித்ததை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கொஸ்டின். சரியா? நீங்கள் எந்த இதில் படிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும்? 25%. சரி, ஓகே. வேற யார் என்ன பர்சன்ட்? வேற என்ன ஆப்ஷன் சொல்கிறீங்க? 4ல் ஒரு பங்கு சேமிக்கிறாரு, அதை பர்சன்டேஜ் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 25% ஒருத்தர் சொல்லிக்காங்க. வேற யார்? வேற நீங்கள் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க? ஸ்ரீதேவி, நீங்கள் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க? 25%. நீங்கள் 1/4%. ஓகே, நீங்கள் 1/4%. நீங்கள் 25%. நீங்கள் 25. ஏன் 1/4% வராது அப்படின்றத சொல்லுங்கள். 25% என்ன மீனிங்கு? முதல்ல இந்த சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? தென்றல் வந்து தனது வருமானத்தில் 4ல் ஒரு பங்கை சேமிக்கிறாங்க. 4ல் ஒரு பங்கை சேமிக்கிறாங்க. இதுதான் இதுக்குரிய மீனிங். இப்போ தான் நான் சொன்னேன் 1/4 அப்படின்னா என்ன மீனிங் அதுக்கு? எதை நம்ம 1/4 எழுதுவோம்? 25% தான் நம்ம 1/4 எழுதுவோம். என்ன மீனிங்? 25% அப்படின்னா 25/100ன்னு போடுவோம். 125 425. சரி, அப்போ 1/4 கிடைச்சிருச்சா? அப்போ 1/4க்கு இன்னொரு மீனிங் தான் என்னது? 25%. அப்போ சம்பளம் நமக்கு என்ன கொடுத்தாங்க? 4ல் ஒரு பங்கு சேமிக்கிறதுனால 25% தான் ஆன்சர் போடணும். ஏன் 1/4% வராது அப்படின்றத சொல்லுவோம். 1/4% அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன மீனிங்கு? பர்சன்டேஜ்னா என்ன மீனிங்? பர்சன்டேஜ்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100 போடணும். சரி, அப்போ டிவைடட் பை 100ன்னு போட்டோம் அப்படின்னா
1/4 இன்ட்டு 1/100 மாறும். அப்போ ஆன்சர் என்னவா மாறும்? 1/400 மாறும். 400ல் ஒரு பங்கை சேமிச்சாரு. இங்கே 400ல் ஒரு பங்கை சேமிச்சான்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4ல் ஒரு பங்கை சேமிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த இடத்துல தான் இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வைப்பாங்க. சரியா? இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரும். என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? 1/4% அதுக்கு தான் நான் சொன்னேன். பெர்சன்டேஜ்ன்ற வார்த்தை பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய மீனிங் என்னது? டிவைடட் பை 100 தான் மீனிங். அப்போ 25%னா தான் 25 டிவைடட் பை 100 வரும். ஆன்சர் வந்துட்டு 1/4 கிடைக்கும். சரியா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கவின் வந்து 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றால் அதன் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? கவின் வந்து 25க்கு 15 மதிப்பெண்கள் வாங்குறாரு. அப்போ மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 25. அவங்க நம்மகிட்ட கேட்கறது எவ்வளவு? 15ன்றது எத்தனை பெர்சன்டேஜ் கேட்குறாங்க? அப்போ எப்படி செய்யணும்? 60%. ஓகே, சரி, எப்படி இருந்தீங்க சொல்லுங்க. மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொத்தம் எவ்வளவு? 25. அதை என்ன பண்ணணும்? எங்கே போடணும்? மேலே இல்லையா? கீழே. ஓகே, அவங்க கேட்கறது எவ்வளவு? 15. அதை எங்கே போடணும்? ஓகே, 15 மேலே போடணும். இன்ட்டு 100 போட்டுக்கணும். ஓகே, அடுத்து 125 போகும். இங்கே 425 சார் 100 வரும். 15 நாளையும் பெருக்கணும் அப்படின்னா 60% அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? 60%. அடுத்த கணக்கு போகலாமா? இப்போ இது இப்போ நடந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் கேட்ட கேள்வி. சரியா? இதே மாடலில் கேட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்த வருஷமும் இதே மாதிரி கேள்விகள் வந்து எதிர்பார்க்கணும். 0.07% என்பது அப்படின்னு கேள்வி. நம்ம என்ன செய்யணும்? டக்குன்னு ப்ரோ பிளேயர் மாதிரி டக்கு நம்ம எடுத்து போட்டுருக்கோம். இதுக்குரிய மீனிங் என்ன அப்படின்றத முதல்ல எடுத்துக்கணும். 0.07%. பர்சன்டேஜ்னால என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100 போடணும். சரியா? முதல் ஸ்டெப் 0.07 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டோம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கா? இந்த ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷனில் இல்லை. அப்போ மேலே இருக்க நம்பரை பாருங்க. இந்த நம்பர் எப்படி இருக்கு? ஒரு தசம எண்ணா இருக்கு. இங்கே இருக்க நம்பரை பூரா பாருங்க, என்னவா இருக்கு? ஒரு முழு எண்ணா இருக்கு. அப்போ இதை முழு எண்ணா மாற்றணும். இப்போ நான் முழு எண்ணா மாற்றணும் அப்படின்னா எதால் பெருக்கினா இது முழு எண்ணா மாறும்? 100ஆல் பெருக்கினா முழு எண்ணா மாறும். அப்போ நான் மேலே நான் 100ஆல் பெருக்கினேன்னா கீழேயும் 100ஆல் பெருக்கணும். அப்படின்னா தான் இதை கேன்சல் பண்ணும்போது என்ன ஆயிடும்? ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும். மீனிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும். சரியா? அப்போ வந்துட்டு மேலே நான் 100ஆல் பெருக்கிட்டேன். அப்போ இது 2 டிஜிட் வந்து முன்னாடி வந்துடும். 07 தான் இருக்கும். அப்போ 7 மட்டும் நான் எடுத்துறேன். கீழே வந்துட்டு 100 நான் பெருக்கிறேன். அப்போ 4 0 வந்து கீழே கரெக்டு தானே? அப்போ 10,000. 7/10,000 அப்படின்றது இதுக்குரிய ஆன்சர். இதை நான் எப்படி கரெக்டுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இந்த 2 0வை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மேலே வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.07 டிவைடட் பை 100 அப்படின்றது இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். கரெக்டாக? இந்த 2 0வை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மேலே வந்துட்டு டிஜிட் வந்து மறுபடியும் பின்னாடி போகும். அப்போ 0.07 டிவைடட் பை 100 கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து 7/10,000 அப்படின்றது ஆன்சர். 7/10,000. இப்போ இதை செஞ்சு பார்ப்போம். 0.5% அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? 0.5%. 0.25% அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? பின்னமா எழுதுங்க. 0.25%. ஓகே, 0.25 இருக்கும். கீழே 100 போடுறீங்க பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? இதை முழு என்ன மாற்றணுன்றதுக்காக 25 அடுத்து 4 0 ஆகும். சரியா? அப்போ கேன்சல் பண்ணால் 1 டைம் போகும், 4 டைம்ஸ் போகும், 400. ஓகே, சூப்பர், வெரி குட். 1/400. வெரி குட். சரியா? பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்களாக மாற்றுக. சரி, தசம எண் என்னது? தசம எண் என்னது? முதல்ல பின்னம்னா என்ன? தசம பின்னம்னா என்னது? தசம எண்ணா பாயிண்ட்ல வரும். சரியா? 90 இந்த இருக்குல்ல 93.1 அப்படின்றது இது பர்சன்டேஜில் இருக்கு. பர்சன்டேஜில் வராமல் வரும். சரியா? இப்போ 5.25 5.25 1.65 2.35 இது பூராமே என்னது? தசம எண்கள். சரியா? தசம எண்கள்ன்றது புள்ளி வச்சு வரும். இது பூரா என்ன சொல்றாங்க? தசம எண்களா மாத்துங்கன்னு சொல்றாங்க.
ஒவ்வொரு ஜீரோவுக்கும் ஒவ்வொரு டிஜிட் வந்து 4 வரும். இப்போ 2/100 அப்படின்னா இதுக்குரிய மீனிங் என்னது? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். சரியா? 2ன்றது ஒரு ஸ்தானம், இதை விட்டுருங்க. இப்போ ஒரு ஜீரோ கட் ஆயிடுச்சு, இன்னொரு ஸ்தானம் புள்ளி வைக்கணும். எனக்கு முன்னாடி இந்த நம்பர் இல்லை, அதனால ஜீரோ சேர்த்து இந்த ஜீரோ கட் ஆயிடுச்சு. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 0.02 அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். 5/100 அப்படின்னு என்ன செய்யணும்? 0.05. சரியா? 7/100னா 0.07 அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி தான். சரியா? உங்களுக்கு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமோ அத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 21% அப்படின்றத எப்படி எழுதணும்? முதல்ல 21/100 எழுதுவீங்க. சரியா? அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா என்ன கிடைக்கும்? 0.21 அப்படின்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் சம். சரியா? அடுத்து 93.1% அப்படின்னு. சரி, 93.1% டிவைட் பை 100. சரியா? அப்போ ஏற்கனவே ஒரு நிமிஷம் 93.1% இருக்கு, டிவைட் பை 100 போடும். ஏற்கனவே ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கு, ஆனால் இங்கே 2 டிஜிட் மறுபடியும் தள்ளி புள்ளி வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இங்கே வரும். அப்போ 0.931% ஒன்றுன்றது ஆன்சர். 0.931 அப்படின்றது ஆன்சர். அப்போ 151க்கு என்ன கிடைக்கும்? 1.51 அப்படின்னு. சூப்பர், வெரி குட். அடுத்து 65க்கு என்ன கிடைக்கும்? 0.65 கிடைக்கும். சூப்பர், வெரி குட். அடுத்து 0.64க்கு என்ன கிடைக்கும்? ஏற்கனவே டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இன்னும் நமக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி சொல்றாங்க. அப்ப 0064 அப்படின்றது கிடைக்கும். சரியா? ஏற்கனவே டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இதுதான் இருக்கு 0.64 இருக்கு, டிவைட் பை 100 இருக்கு, இங்க புள்ளி இருக்கு, மறுபடியும் எனக்கு என்ன சொல்றாங்க? ஒரு டிஜிட் அடுத்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க சொல்றாங்க. அப்ப 0.0064 அப்படின்றது கிடைக்கும். அடுத்த கணக்கு போறோம். பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாற்றுக. இப்போ இந்த கேள்வி புரிஞ்சுக்கணும். சரியா? நான் அதுக்கு முதல்ல சொல்றேன். ஒரு நம்பரை பர்சன்டேஜா மாத்தணும்னா என்ன செய்யணும்? ஒரு நம்பரை பர்சன்டேஜா மாத்தணும்னா இன்டூ 100%. பர்சன்டேஜ் வந்தால் தான் டிவைடட் பை 100 போகும். பர்சன்டேஜ் வரல அப்படின்னா இன்டூ 100% போகும். அப்போ இதுக்கப்புறம் இன்டூ 100% போட்டால் என்ன வரும்? அதே தான் டிஜிட் கான்செப்ட் தான். அப்படியே ஞாபகம் வைங்க. அது டிவைடர்ல இருந்தா தான் 0 முன்னாடி போகும், பெருக்கல்ல வந்தா பின்னாடி வரும் புள்ளி. பெருக்கல்ல வந்தா பின்னாடி எப்படி வரும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். அப்ப எப்படி வரும்? இங்க இருக்க புள்ளி 2 டிஜிட் தள்ளி வச்சா 28.2% ஃபர்ஸ்ட் சம். இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். இங்க தள்ளிச்சுனா 151% அப்படின்னு கிடைக்கும். இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். அப்படின்னா 109% அப்படின்னு வரும். 0.71 இது எப்படி வரும்? 71% அப்படின்னு சொல்லி. 0.858 இதுக்கு என்ன செய்யணும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி 85.8%. சரி, இப்போ இதை செய்யுங்க. 85.8%. இதை டெசிமலா மாத்தணும் என்ன செய்யணும்? தசம எண்ணை மாத்தணும் என்ன செய்யணும்? சூப்பர். டிவைடட் பை 100 போடுறீங்க. 85.8 டிவைடட் பை 100 வரும். புள்ளி இங்க இருக்கு, அப்ப எங்க செய்யணும்? புள்ளி இந்த பக்கம் நகரும். நகர்ந்துச்சுன்னா 0.858 அப்படின்னு. புரியுதா? டிவைட் பண்ணா புள்ளி வந்து முன்னாடி நகரும், பெருக்கல்ல பண்ணா புள்ளி வந்து பின்னாடி நகரும். சரியா? அடுத்து ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றுக. தசமம்னா என்ன மீனிங் சொன்னோம்? பாயிண்ட் வச்சு வரும். சரி, அப்ப பாயிண்ட் வச்சு வேல்யூ மாத்துங்கன்னு சொன்னாங்க. எப்படி மாத்தலாம்? ஜீரோ பாயிண்ட் 7 கரெக்டா சொல்லுங்க. 75. வெரி குட், சூப்பர், வெரி குட். கிளாப் பண்ணுங்க. சூப்பர், வெரி குட். அப்ப என்ன பண்ணாங்க? 75% கொடுத்துருப்பாங்க. டிவைடட் பை 100 போடுவோம். அப்ப இது என்னவா மாறிடும்? 3/4 மாறிடும். இது பின்னமா இருக்கு, இது தசமமா மாத்த சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். சரியா? அப்ப பாயிண்ட் வச்சு இங்க 0 சேர்ப்போம். 7 டைம்ஸ் போகுமா?
அடுத்து 2ன்னு கிடைக்கும், 20ன்னு கிடைக்கும். அப்போ 5ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 ஆயிடும். அப்போ என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஆன்சரு 0.75 அப்படின்றது கிடைச்சிருக்கு. சரியா? சூப்பர், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுக. மறுபடியும் தசம எண்ணாக மாற்றுங்க. 0.705. சரியா? என்ன பண்ணியிருக்காங்க? 70.5%. பர்சன்டேஜ் என்ன மீனிங்கு? டிவைட் பை 100 போட்டுருப்பீங்க. அப்போ 2 டிஜிட் வந்து எங்கே போகணும்? முன்னாடி போகணும். அப்போ முன்னாடி போச்சுன்னா 0.705 அப்படின்றது கிடைக்கும். சரியா? வெரி குட். ஒரு மட்டைப்பந்து ஆட்டைக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக எழுது. இதையும் டெசிமல்ல மாற்றிக்கணும். 0.86. ஓகேவா? 0.86. அடுத்து, ஒரு பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர் எனில் அதை சதவீதமாக மாற்றுக. இப்போ என்ன செய்யணும்? ஒரு நம்பரை சதவீதமாக மாற்றுங்கன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணணும்? 625%. அவ்வளோதான், 625%. வெரி குட். எல்லாருக்கும் வந்துருச்சா? ஒரு நம்பரை பர்சன்டேஜாக மாற்ற என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? 6.75 இன்ட்டு 100 லாஸ்ட்டில் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 டிஜிட் புள்ளி வந்து எப்படி வரும்? பின்னாடி வந்து. அப்போ 675% அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? எக்ஸாம்பிளாமா? அடுத்து, 2 ரசாயன பொருட்களின் எடைகள் 20.34 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? என்ன செய்யலாம்? வித்தியாசம்னா மைனஸ் பண்ணுங்க. ஓகே, கரெக்ட். வித்தியாசம்னா மைனஸ் பண்ணுங்க. அப்போ 2ஐயும் மைனஸ் பண்ணுங்க. அதாவது 20.34யும் 18.78யும் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 12, 4, 12, 7 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 5, 9 இருக்கும், 1. அப்போ 1.54 அப்படின்றது கிடைக்கும். 1.54 தான் என்னது? இதோடைய வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நம்பரை பெர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னா என்ன செய்யணும்? இன்டூ 100 போடணும். ஒரு நம்பரை பெர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னா இன்டூ 100. பர்சன்டேஜ் வந்தால் மட்டும் தான் டிவைட் பை 100 போகும். சரியா? அப்போ இன்டூ 100 என்ன பண்ணணும்? 154%. சரியா? மல்டிப்ளை பண்ணால் புள்ளி பின்னாடி போகும், வகுத்தல் பண்ணால் புள்ளி முன்னாடி போகும். ஓகேவா? எக்ஸாம் போலாமா? அடுத்து, 142.5 5% தசமமாக மாற்றினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? பர்சன்டேஜை டிவைடட் பை 100 போட்டால் என்ன கிடைக்கும்? 1.425. எங்கே இருக்கு ஆன்சரு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா? உங்களுக்கு கேட்குறதுல இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. சரியா? அசால்ட்டாக மட்டும் நினச்சிருக்கோம். இந்த மாதிரி கேள்வி தான் கால வரும். நம்ம சிம்பிளான கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லி நினைப்போம். அங்கே தான் போய் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். சொல்லவா? இல்லை, அதாவது சரி, நம்பர்ல இருந்தால் ப்ராப்ளம் இல்லையா? சரி, என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல புள்ளியை வந்து நகட்ட போகிறீங்க, அவ்வளோதான் கான்செப்ட். 142.5% அப்படின்னா டிவைட் பை 100 போட்டுருக்கீங்க. இந்த புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் நகட்டணும் அப்படின்றத மீன். 2 டிஜிட் நகட்டும். 2 0னா 2 டிஜிட், 1 0னா 1 டிஜிட் நகட்டும். அவ்வளோதான். சரியா? புள்ளி இல்லை அப்படின்னா கடைசிலேருந்து எடுத்துக்கணும். புள்ளி சப்போஸ் இங்கே இல்லை, 1425 டிவைட் பை 100 கொடுத்தாங்க என்ன பண்ணணும்? கடைசிலேருந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டா 1 2 டிஜிட் இருக்குது, 14.25. புள்ளி இருந்துச்சுன்னா புள்ளியிலேருந்து கணக்கு, இங்கே இருந்து 2 டிஜிட் இருக்குது. சரியா?